தமிழகத்துல ஒரு மோசடி புகார்ல சிக்கி ஒரு பிரபலமான முன்னணி கல்வி நிறுவனத்துக்கு எதிராக சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய விவகாரம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன விவகாரம் அப்படிங்கிறத விரிவா பேசலாம். பல்சுவை வார இதழாக வியாழந்தோறும் வெளியாகிறது உங்கள் அங்குசம் செய்தி. ஆண்டு சந்தா வெறும் 500 மட்டும்தான். 9488842025 எண்ணுக்கு ஜிபே போன்பே மூலமாகவோ சந்தா செலுத்தலாம். ஒரு காலத்துல பிட்பாக்கெட் அடிக்கிறவன், பக்கா ஃப்ராடு பண்றவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னா, தொட தெரிய லுங்கி கட்டி இருப்பான், கழுத்துல கர்ச்சி போட்டிருப்பான்னு அந்த காலத்து எம்ஜிஆர் பட சினிமா பாணின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது என்னதான் அறந்த பழசுன்னு சொன்னாலும் இன்ன வரைக்கும் இது போல ஒரு ஃப்ராடுக்காரன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு சில அடையாளங்களை மக்களுடைய பொது புத்தியில அது திணிக்கப்பட்டிருக்கு. ஆனா நடைமுறை என்ன தெரியுமா? ஏசி ரூம்ல, சொகுசு கார்ல, கோட்டு சூட்டு போட்டுட்டு போற அந்த மேட்டிமை தங்கிய அந்த கணவான்கள் பக்கா கிரிமினல்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட கூற்று கிடையாது. நடைமுறையில போதுமான அளவுக்கு நம்ம தமிழகத்திலேயே அம்பலமாகி இருக்கு. அதுலயும் குறிப்பா வங்கி மோசடிகள், ஒரு வங்கியே மோசடியில ஈடுபட முடியுமா அப்படிங்கிற அதிர்ச்சியும் வழங்கினது நம்ம தமிழகத்துலதான். கோட்டக் மகேந்திரா அப்படின்னு ஒரு தனியார் வங்கி, அந்த வங்கியினுடைய மோசடிகளை, ஃப்ராடுத்தனத்தை அம்பலப்படுத்தி தனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெற்றவர் தான் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் செல்வராஜ். அவரோட அந்த வெற்றி கதையை நம்மளுடைய அங்குசம் சேனல்ல ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம். அடுத்தது பனியன் கம்பெனி வச்சிருந்த ஒரு எக்ஸ்போர்ட் தொழிலதிபர் கேசவ பாண்டியன், அவருக்கு இதே போலதான் பஞ்சாயத்து. அவரு மல்லு கட்டினது சிட்டி யூனியன் வங்கி. அதனுடைய அந்த தில்லுமுள்ளுனால பாதிக்கப்பட்டு அவருடைய சொத்தை இழந்து அன்னைக்கு தொழிலதிபரா இருந்தவர் இன்னைக்கு நடுத்தருவுக்கு கொண்டு அவரை நிப்பாட்டிருச்சு. இன்னமும் அவரு தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த சிட்டி யூனியன் வங்கியினுடைய அந்த தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்தி கேசவ பாண்டியனை நேரடியாக விவரித்த அந்த மோசடி கதைகளை நாம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். அதே போல பெங்களூரை சேர்ந்த வேணுகோபால், அவரும் தன்னுடைய பங்குக்கு அந்த சிட்டி யூனியன் வங்கியினுடைய மோசடிகளை பேசியிருந்தாரு. கட்டின காசை வங்கியில திருப்பி செலுத்தின பிறகும் வீட்டு பத்திரத்தை தர மறுக்கிறாங்க அப்படின்னு கரூர் வைசியா வங்கிக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வங்கி அதிகாரிகளை வீட்டு வாசலுக்கே வர வைத்த அந்த உத்தரவை பெற்றிருந்தாரு மாரித்துறை அப்படிங்கிற ஒரு வாடிக்கையாளர். அப்ப இது போல இந்த வங்கி அதிகாரிகளுடைய, இந்த வங்கிகளுடைய அந்த மோசடிகள் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு புதிது கிடையாது. அடுத்து இது போல இந்த மோசடிகளில் ஈடுபடக்கூடிய வங்கிகள் எல்லாமே தனியார் துறை வங்கிகள் தான் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு போகவும் முடியாது. அரசு துறை வங்கியா இருந்தாலும் நாங்களும் அந்த தகுடு திட்டங்களை பண்ணத்தான் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுப்பான உதாரணம் தான் இப்ப இந்த வழக்குல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட இந்த வழக்கு. என்ன விவகாரம்? பெரி எஜுகேஷனல் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு தமிழகம் முழுவதும் பல்வேறு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு அறக்கட்டளையாகவும் இருக்கக்கூடியதான் அந்த பெரி அறக்கட்டளை. அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில, அரசு பொதுத்துறை வங்கியில 48 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. சாதாரணமா ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறதா இருந்தாலுமே வீட்டை அடமானமா அல்லது அந்த அடமானத்துக்குரிய சொத்துக்களை காட்டினாதான் கடன் தராங்க. அப்ப 48 கோடி ரூபாய் சும்மா கொடுத்துருவாங்களா? அப்ப அந்த பெரிய எஜுகேஷனல் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் அவங்களுடைய அந்த கல்வி நிறுவனங்களை பிணையமா வைக்கிறாங்க. அந்த கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் சிக்கலாகுது. அது கடன் பெற்ற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் தான். அப்படிலாம் தவணை தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத முன்னனுமானித்து தான், நீ தவணை கட்ட தவறுனா உனக்கு இவ்வளவு ரூபாய் இன்ட்ரெஸ்ட், இதை நீ சேர்த்து கட்டணும், உனக்கு பெனால்டி அப்படிங்கிற அந்த வழிமுறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வங்கியிலே கடன் வாங்குறாங்கன்னா நாணயமா கட்டணுங்கிறது பொதுவுல எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பல்வேறு சூழ்நிலைகள்ல அந்த கடன் தவறுவது அப்படிங்கிறதும் அங்கீகரிக்கத்தக்கது, ஏற்கத்தக்கது. ஆனா இந்த இடத்துல அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாகம் பெரிய நிறுவனத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. அப்ப அவங்க அதற்குன்னு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல உதவிக்கு நாடுறாங்க. அதாவது இது போன்ற அந்த வங்கிகளினுடைய நடைமுறைக்கும் அதன் வாடிக்கையாளர், அதாவது இது போல வங்கிக்கும் வங்கியில கடன் பெற்ற வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்படக்கூடிய டிஸ்பியூட்டுகளை தீர்ப்பதற்கென்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கடன் மீட்பு தீர்ப்பாயம். அது ஒரு நீதிமன்ற உத்தரவுக்கு இணையானது. அந்த அதிகாரங்களை அது கொண்ட ஒரு அமைப்பு. அங்கதான் இது தனிச்சிறப்பா
இது போன்ற வழக்கு விவகாரங்களை கையாள்வதற்கென்றே அது உருவாக்கப்பட்ட அமைப்பு. அப்ப அதுல அவங்களோட தரப்பை முறையிடுறாங்க. 48 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க, அதுல தவறுது. அப்புறம் வங்கி அதிகாரிகளோட பேசி ஒன் டைம் செட்டில்மெண்டா 24 கோடி ரூபாய் கட்ட ஒத்துக்கிறாங்க. சொன்னது போல 24 கோடி ரூபாய் கட்டிடுறாங்க. ஆனாலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அந்த கட்டாய வசூல் நடைமுறையை தொடருது. அதாவது அது ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி ஒன் டைம் செட்டில்மெண்ட்ல இந்த விஷயத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு அதுவே ஒப்புக்கொண்ட அந்த ஒப்பந்தத்தை மீறி அவங்க நடக்க தொடங்குறாங்க. அப்ப அதை தான் அவர் அந்த கடன் மீட்பு தீர்ப்பாயத்துக்கு வழக்கா கொண்டு போறாரு. அப்ப அதனுடைய உத்தரவின் அடிப்படையில அடுத்தது ஒரு 8 கோடி சொச்சத்தை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு அவங்க கட்டுறாங்க. ஆனா இந்த நடைமுறைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுதே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாகம் அவர்களுடைய சொத்தை பொது ஏலத்துக்கு கொண்டு வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பொது ஏலமும் நடக்குது. பொது ஏலத்துல தமிழகத்துல முன்னணியா இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் SRM பல்கலைக்கழகத்தின் சார்பில் அவங்க ஏலத்துல பங்கேற்கிறாங்க. 45 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு அந்த சொத்தை அவங்க வாங்குறாங்க. இங்கதான் அந்த டிஸ்பியூட்டே தொடங்குது. இந்த இடத்துல அந்த பெரிய கல்வி குழுமத்தின் சார்பில் அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, 48 கோடி கடன் வாங்கினேன், குறிப்பிட்ட அளவுக்கு திருப்பி செலுத்தி இருக்கிறேன், கட்ட முடியாத பட்சத்துல ஒன் டைம் செட்டில்மெண்ட் பேசி 24 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கிறோம், கடன் மீட்பு தீர்ப்பாயத்துல வழக்கு தொடுத்து அவங்க அறிவுறுத்தினதின் அடிப்படையில ஒரு 8 கோடி ரூபாய் சொச்சத்தையும் கட்டியிருக்கிறோம், இதுக்கப்புறமும் எங்க இடத்த பொது ஏலத்துல விட்டுதான் கடனை வசூலிக்கணுங்கிற இந்த இடத்துக்கு ஏன் போனது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ரொம்ப முக்கியமா சென்னையை அடுத்த அது மண்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய 14.90 ஏக்கர், ஏறத்தாழ 15 ஏக்கர் சற்றேறக்குறைய இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய மதிப்பு 252 கோடி. 252 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வெறும் 45 கோடிக்கு SRM பல்கலைக்கழகம் ஏலத்துல பங்கேற்று எடுக்கிறாங்க. வாங்கின கடனே 48 கோடி தான். நாணயமா அதுல அந்த இடத்தினுடைய மதிப்பு என்னவோ 250 கோடி ரூபாய்க்கு சொத்தை வித்துட்டு எனக்கு வர வேண்டிய 48 கோடி ரூபாய் நான் கடன் எடுத்துட்டேன், இந்த மிச்சம் உனக்கு 200 கோடி திருப்பி கொடுத்திருந்தா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய அந்த நடவடிக்கையை நம்ம பாராட்டலாம். ஆனா இந்த ஊரா விட்டு நெய்ய அப்படின்னு இந்த தொடர்ச்சியா வர பழமொழியை நினைவுபடுத்துற மாதிரி எவன் விட்டு சொத்தை எடுத்து வெறும் 45 கோடி ரூபாய்க்கு அதுவும் அந்த SRM பல்கலைக்கழகத்துக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இங்கதான் முறைகேடு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் அவங்க ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனமா இருக்கிறதுனால, பொது சேவையில் அவங்க இருக்கிறதுனால அவர்கள் பொது ஊழியர்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. அப்ப இந்த இடத்துல பொது ஊழியர் மற்றும் SRM பல்கலைக்கழகத்தினுடைய கூட்டு சதி இது அப்படின்னு அத பெரிய கல்வி குழுமத்தின் சார்புல ஆஜரான வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தன்னோட வாதங்களை நீதிமன்றத்துல முன்வைக்கிறாரு. அப்ப இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய பொது ஊழியரான அந்த வங்கி அதிகாரிகளும் SRM பல்கலைக்கழகமும் சேர்ந்து இந்த குற்றச்செய்தியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுக்கு அவங்க ஆளாகி இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையிலிருந்து இந்த இந்த விவகாரத்தை CBI விசாரணைக்கு உத்தரவிடணும்னு அவர் கோரிக்கை வைக்கிறாரு. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் GK இளந்திரையன் CBI விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. இந்த வழக்கில் ஆஜராயிருந்த CBI தரப்பே ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியினுடைய விஜிலன்ஸ் பிரிவு இதை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துல நாங்க விசாரிக்கணுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினப்ப குற்றவாளியே அவங்கதான், அவங்களே அவங்களோட குற்றத்தை எப்படி விசாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்த நிலையில தான் நீதியரசர் GK இளந்திரையன் இந்த விவகாரத்தை CBI விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. இந்த பின்னணியில தான் மீண்டும் SRM பல்கலைக்கழகத்தின் சார்புல சென்னை உயர் நீதிமன்றத்துல தற்போது மீண்டும் ஒரு வழக்கை தொடுத்திருந்தாங்க. தற்போது தமிழகத்துல இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கான கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த பெரிய கல்வி குழுமத்தின் சார்புலையும் இன்ஜினியரிங் கல்லூரி, குறிப்பா இவங்க எந்த சொத்தை வாங்கினாங்களோ அந்த கேம்பஸ்குள்ளார இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அவங்க இந்த கவுன்சிலிங்ல பங்கேற்கிறாங்க. வழக்கம் போல அவங்க அந்த நடைமுறையை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் SRM பல்கலைக்கழகம் அந்த வழக்கை தாக்கல் பண்ணுது. ஐயா, நாங்க இந்த சொத்தை 45 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம், அப்ப இந்த பெரிய காலேஜ்னு சொல்ற காலேஜ் எங்க காலேஜ், எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். ஆனா இவங்க பேர்லயே கவுன்சிலிங்ல பங்கேற்று மாணவர்களை சேர்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும், இவங்களை கவுன்சிலிங்ல பங்கேற்க முடியாத அளவுக்கு தடை பண்ணணும், மாணவர் சேர்க்கைக்கு நீங்க தடை விதிக்கணும்னு கோரிக்கையோட நீதிமன்றத்துக்கு வராங்க. இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி G அருள்முருகன் ஆகியோர் முன்பாக விசாரணைக்கு வருது. அப்ப இந்த இடத்துலயும் அந்த பெரிய கல்வி குழுமம் சார்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தன்னோட வாதங்களை முன்வைக்கிறாரு. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு அவங்க எங்க இடத்த கைப்பற்ற முனைந்த போதே நாங்க கடன் மீட்பு தீர்ப்பாயத்துல வழக்கு போட்டுட்டோம், இந்த விவகாரத்தை அங்க கொண்டு போயிட்டோம். அவங்க பெருநிறுவனத்தினுடைய அந்த நிலத்தை
சுவாதீனம் பண்ணுவதற்கு அவங்க தடை விதிச்சிருக்கிறாங்க. இது ஒரு விவகாரம். அடுத்தது அதையும் மீறி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து அவர்கள் 250 கோடி ரூபாய்க்கு மேல போகக்கூடிய சொத்தை வெறும் 45 கோடி ரூபாய்க்கு கூட்டு சேர்ந்து கம்மி விலைக்கு கொடுத்துட்டதா ஒரு நாடகத்தை நடத்திட்டாங்க. அப்ப இந்த ஏல நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு நாடகம் அப்படின்னு அதுக்கு எதிராகவும் இந்த கடன் மீட்பு தீர்ப்பாயத்துல வழக்கு போட்டிருக்கிறோம். அது நிலுவையில இருக்கு, விசாரணையில இருக்கு. அடுத்தது இதே கடன் வழக்கு தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில தான் இந்த இடைப்பட்ட காலத்துல 8 கோடியே 28 லட்சம் ரூபாயும் நாங்க காசு கட்டி இருக்கிறோம். அப்ப அந்த வழக்கு இன்னும் உயிரோட தான் இருக்குது. இன்னும் ஒரு தீர்வு காணாம அது நிலுவையில இருக்கக்கூடிய நிலையில இவங்களுடைய கோரிக்கையை நீங்க ஏற்க கூடாது, அது அந்த உத்தரவை இது பாதிக்கும் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்க, அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதியரசர் எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதியரசர் ஜி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கோரிக்கையை, அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கு. இங்க விவகாரம் எதிர்த்து வழக்கு நடத்திட்டு இருக்கக்கூடிய பெரிய கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது அவங்களும் ஒரு கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க, சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்துல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கே இதுதான் கதி. 250 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 45 கோடி ரூபாய்க்கு தூக்கி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இது போல ஒரு நீதிமன்றத்துல ஒரு 10,000 ரூபாய் காசு செலவு பண்ணி ஒரு வழக்கு கொடுக்க கூட வக்கில்லாத நபர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த வங்கியினுடைய மோசடியால பாதிக்கப்பட்டவங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகி மன நோயாளியாகி நடுத்தரவுக்கு தள்ளப்பட்டவங்க பலர் இருக்கிறாங்க. அந்த கதைகளை நாம தொடர்ந்து பேசுவோம். இது போன்ற வங்கி மோசடியினால பாதிக்கப்பட்டவரா நீங்களோ உங்களுடைய நண்பரோ உறவினர்களோ உங்களுக்கு தெரிந்தவங்களோ யாரேனும் இருந்தா அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அந்த கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.